ஆ இப்போ நம்ம ஏதாவது விஷயம் பேசுவோம். ம். தொடர்ந்து காணொளி போட்டுட்டு தான் இருக்கேன், பார்த்தீங்களா? ஆ சந்திச்சக்குள்ளையெல்லாம் போட்டிருக்கேன், படமெல்லாம் போட்டேன். வாட்ஸ்அப்பில், டெலகிராமில் போட்டிருக்கேன். பாத்துட்டு இருக்கேங்க. இந்த நைட்ரஜனை பற்றி போட்டிருந்தேன், ஏற்கனவே நைட்ரஜனை பற்றி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி எழுதினாரு. நைட்ரிக் ஆக்சைடுன்னு அதுக்கு பேர். நைட்ரிக் ம். ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது நைட்ரிக் ஆக்சைடு எப்படி வருது அப்படிங்கிறது சுத்தத்தினால தான் நைட்ரிக் ஆக்சைடு வருது. காய்கறினாவே சுத்தம் தான். அதில் இது உங்களுக்கு வந்து காய்கறி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? காய்கறினாவே சுத்தத்துக்கு வர்றதான் அதெல்லாம். ம். காய்கறிங்கிறது அந்த ம். மலச்சிக்கலை நீக்கிற உணவு தான். அது வந்து துடப்பக்கட்ட மாதிரி தான் நம்ம பயன்படுத்துறோம், சத்துக்காக பயன்படுத்தலை. காய்கறிங்கிறது சுத்தத்துக்காக தான் பயன்படுத்துறோம். அதனால தான் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அதிகம். இதெல்லாம் வந்து இயற்கையில் இருக்கிறது தான். ம். இந்த குடல் அடைக்காம இருக்கிறது தான் வந்து இப்போ விலங்குகளுக்கு வந்து குடல் அடைக்காது, மனிதருக்கு குடல் அடைச்சிரும். வாங்க யாரு? ஆ, வெளியே போயிருக்காங்கன்னு. ஐயா, இப்போ இந்த சாப்பிடாம இருக்கும் வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க. எடுத்துக்க. சொல்லுங்க. இந்த சாப்பிடாம இருக்கும் பொழுது சிலருக்கு பாத்தீங்கன்னா டப்புன்னு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கும். ம். அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஆ, சாப்பிட்ட உடனே சரியா போயிடுது. ம். ஆ, அதெல்லாம் என்னதுங்கய்யா? அதெல்லாம் விஷத்தை வெளியே எடுக்க தெரியாததான் காரணம். நீரே மருந்தாக இருந்து விஷத்தை வெளியே சிறுநீரில் வெளியேற்றணும், அந்த மஞ்சள் வெளியேற்றணும். அந்த ஓய்வு, வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தாவே நாக்கில் வந்து விஷம் படியும், சிறுநீர் வெளியே பிரியணும். இந்த சிறுநீர் வெளியேறப்ப மயக்கம். அந்த சிறுநீருக்கு மஞ்சள், கடுமையான மஞ்சள், கொடூர விஷம். அது வந்து மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு எல்லாமே வரும். நாக்கில் இந்த மாவு கொழுப்பு இந்த விஷம் உடஞ்சி நாக்குக்கு வரும். இந்த விஷம் உடஞ்சி நாக்குக்கு வரும். நாக்குக்கு மட்டுமல்ல, உடலெங்கும் பரவும். உடலெங்கும். இந்த சில கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த அந்த உணவு பற்றாக்குறையினால வர அந்த நோய்கள் சொல்றாங்க இல்லையா, அதுவும் தவறுதான் இல்லையா? சோ அந்த ஆமா ஆமா ஆமா. குழந்தைகளுக்கு கரெக்டான அந்த உணவுகள், அந்த சோமாலியா அப்படின்ற நாடு, உள் சோமாலியா சுத்தம் அப்படின்ற தெரியாதவங்க நாடுகள் இருக்கு அவங்கள பாத்தீங்களா? சாவு. உள் இப்போ சுத்தம் நம்ம வந்து தெரியாதவங்கன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கு 3 நிலை தான். இல்ல அந்த நாட்டுல வந்து பஞ்சம் பட்டினி இருக்குன்றாங்க. ஆமா ஆமா. பஞ்சம் பட்டினி வருதுங்க இல்லையா? ம். சோ பட் ஆனா அந்த பசங்களுக்கு நல்ல போஷாக்கான உணவு எதுவுமே கிடைக்காததுனால அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த அந்த சின்ன அடிப்படை இந்த வயசுலயே பாத்தீங்கன்னா அந்த போஷாக்கான உணவுன்னு ஒண்ணு ரொம்ப கிடையாது. ஒல்லியா போய். புரியுது. அது போஷாக்கன் உணவுன்னு ஒண்ணு ஓகே, உலகத்துல அப்ப கிடையவே அந்த கிடையாது. இப்ப நார் சோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு என்னதான் தீர்வு இப்போ? அதுக்கு நம்ம இயற்கை முறை தான் தீர்வு. இயற்கை முறையில பாலை கொடுக்கணும், அதுக்கப்புறம் பழங்களை கொடுத்து வளர்த்தணும். 15 வருஷம் பழங்களை கொடுத்துட்டே வரணும். நோயற்ற வாழ்வுதாங்க குறைவற்ற செல். மற்ற படிப்புல தண்டங்க. மற்ற எல்லா படிப்பும் வீண். மற்ற எல்லா படிப்பும் படிக்கிறதே நோய் இல்லாம வாழ்றதுதான். அப்போ நம்ம சொல் அப்போ அவங்க வணக்கம். சொல்ற மாதிரி பேலன்ஸ்டு டயட் அப்படி ஒண்ணு கிடையாது, போஷாக்கான சத்தான உணவு அப்படின்றது எதுவும் கிடையாது. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இன்னும் கொஞ்சம் மேல தூக்கிக்கங்க. இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க. தெய்வம், வணக்கம்ங்க இன்னும் சிறிதளவு மேல தூக்குங்க. ஐயா. இந்த வர்றேங்க. இவர் வந்து 2வது தடவை சந்திச்சுட்டு போனாரு. இவரு நேற்று வந்து சந்திச்சாரு, ரொம்ப நேரம் பேசினாரு. ஆமா. 2வது வந்து சந்திச்சு 2வது சேர்ந்து இவர் தான் இவரும் கல்லூரியில பேராசிரியரா இருந்தவர் தான். இவரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தவருங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்காங்க, விவசாயத்துக்கு ஆமாங்கய்யா, வந்திருக்காங்க. சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபசர் கூட்டிட்டு வந்தாரு. எப்படி போறப்ப என்ன, ராஜாங்கம் என்ன போறப்ப என்ன, எப்படி முடிஞ்ச அளவுக்கு புரிய வச்சாச்சா இல்ல எப்படி? இல்லைங்க, நான் அவர்கிட்ட தொடர்ச்சியா நான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன். ஆ, தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது நம்ம நீர் மருத்துவம், அதாவது இவருக்காக நான் பேசல, இவங்க அம்மாவுக்காக வந்துட்டு கொஞ்சம் நான் செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆ. திரும்ப இன்னைக்கு வந்துட்டு நீங்க வாங்க, வந்து உங்க அம்மாவுக்காக நீங்க வந்துட்டு ஐயாவை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப இவருக்கு உடல்நிலை முடியலைன்றது வந்துட்டு இன்னைக்கு தான் சொன்னாரு. அதான் ஆரம்பங்க. ஆனா இவருக்கு அது வந்துட்டு சும்மா தற்காலிகமா.
ஆரம்பம் இவருக்கு ஆரம்பம் தான். இவரோட உடல் ஆமாங்கய்யா. என்ன வேணாலும் நிகழலாங்க. ஏன் என்ன வேணாலும் நிகழலாம், ஆஹ் என்ன வேணாலும் நிகழலாம். ஆமாங்கய்யா, எல்லாருக்குமே இந்த 48க்குள்ளரே மாரடைப்பு வந்து இறந்து போயிடறாங்கல்ல. அதுதான் இந்த கொழுப்பு, ஏகப்பட்ட கொழுப்பு, மாவு கொழுப்பு ஃபுல்லா ஏறிடுதுங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமாங்கய்யா. அது இவங்க அது பொதுவாகவே மனிதர் வந்து உலகத்திற்கு அத்தனை பேருமே தின்னு கட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? தின்னு கட்டான் தான் எல்லா மனிதனுமே. சில ஆமாங்கய்யா. சில பேர் சொல்லுவாங்க, சிலருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உலகத்திற்கு அத்தனை பேரும் தின்னு கட்டவன் தான். ஆமாங்கய்யா. அதனால அவருக்கு புடிச்சா சரி. அவர் வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த இந்த ஆலோசனை வகுப்புல சேர சொல்லுங்க. 30 நாள் அந்த 3000 கட்டி முதல்ல எல்லாரும் யார் வந்தாலும் 3000 கட்டி சேர சொல்லிருங்க. அதான் நீங்க பண்றது முதல் வேலை. அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். சரிங்க. அதை அவர் பண்ணாருன்னு புரிய வைக்க முடியும். ஏன்னா அவன் புத்தகத்தையும் கொடுத்தாச்சு. நீங்களும் ஆசிரியர், நீங்களும் படிச்சிருப்பீங்க. அதனால வந்து நீங்க சேர்ந்துருங்க. பேசாம நீங்க 20,000 கட்டி சேர்ந்துருங்க. சரிங்க. அதே மாதிரி காலையில் ஒருத்தர் வந்திருக்காங்க. நான் தான் அவங்க ஆரம்பத்திலே 1ஆம் தேதி சொல்லிட்டேன் இல்லையா? 1ஆம் தேதி ஒருத்தர் சேர்றாங்க. 1ஆம் தேதி ஒருத்தர் சேர்றாங்க. வந்திருந்தாங்க, வந்திருந்தீங்க இல்லையா? நீங்க வருமானம் ஒரு அம்மா, சரிங்க. மக்களும் அம்மா வந்திருந்தாங்களா? மறுபடியும் இன்னைக்கு காலையில் வந்திருந்தாங்க. ஆமாங்க. சரிங்க. அதுல அவரை வந்து நான் சரி முறையான சேர்ந்துக்குங்க. நான் அந்த 10 மாசம் செய்யணும். நீங்க இதேதான் எல்லா விதியும் இதுதான். நீ விதி வந்து ஒழுங்கா பண்ணிட்டு போகணும். அதாவது எப்படி நான் இனிமேல் வந்து ஒழுங்கா பண்ணிட்டு போய் நாம வந்து ஆசிரியர் ஆகி நாளைக்கு எதிர்காலத்து நீங்க நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, நீங்க வைத்தியராக மாற அளவுக்கு நீங்க இப்ப நீங்க முதலீடு பண்ணிடணும். என்னது, நீங்க முதலீடு மருத்துவரா பண்ணணும். மாறக்கான முதலீடு நீங்க பண்ணிடணும். ஐயா, நான் அந்த 20,000 வந்துட்டு 2 ஸ்பெல்லா கட்டுறேங்கய்யா. ஆ ஆ ஆ ஆ ம் ஐயா, ஆரம்பிங்க 2 முறை ஆரம்பிங்க 2 பிரிவா ஆரம்பிங்க. நான் கட்டிடுறேங்கய்யா. ம் ம் ஆரம்பிச்சீங்கன்னா தான் யாரோ ஒருத்தர் 1ஆம் தேதியில இருந்து யாரோ நீங்க அந்த புரியுது புரியுது. இப்ப எப்படி தெரியும்னா, இப்ப 1ஆம் தேதி ஒருத்தர் சேர்றாங்க. இப்ப நீங்களும் அப்போ நீங்க 1ஆம் தேதி கூட சேரலாம். 1ஆம் தேதி சேர்ந்துறேங்க. பணம் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அது முன்ன பின்ன ஆகும், நான் கொடுத்துறேங்க. சரி 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 சரி. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, சரிங்க. இது, சரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் தப்பு இல்லை. ம். செய்யுங்க. நமக்கு அந்த கரெக்டா அந்த 30 நாடு சரி. வரணும். சரிங்க. ஆமா, அதுதான், அது ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஒழுங்குபடுத்தணும். இப்ப ஒழுங்குபடுத்தலைன்னா எப்பவும் ஒழுங்குபடுத்த முடியாது. சரிங்க. சரிங்க. சரியா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சரியா செஞ்சாங்கன்னா ரிலாக்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம். அதாவது எப்படி கொடுக்கலாம்னா, கட்டண செலவு சரியா செய்யலைன்னா கட்டண செலவு கடுமையா இருக்கும். அதே அவர்கிட்ட கூட அவர் வந்தார். அவர் பேர் என்ன? அவங்க பொறியாளர், அவர் பேர் என்ன? ராஜ்குமாருங்க. பரவாயில்ல, ராஜ்குமார். அவர் என்ன இன்ஜினியர்? என்ன ராஜ் இன்ஜினியர்? ராஜு யாரா இருக்கட்டும். அந்த ஆர்கிடெக்ட்டுங்க. பரவாயில்ல. இப்ப நல்ல நல்ல அருமையான தொழில் தான். தொழில் நல்ல தொழில் தான். தொழிலும் நல்ல தொழில் தான், அருமையான. ஆனா பாடி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவர் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இந்த ஆலோசனை வகுப்புல சேர சொல்லுங்க. இல்ல எல்லாம் சொல்லியாச்சு, நீ அவர் முடிவெடுக்க வேண்டியதுதான். சொல்லிட்டேன். ஆமா, எல்லாரும் சொல்லியாச்சு, அவர் முடிவெடுக்க ஆமா. வேண்டியது. இல்ல, நான் முன்கூட்டியே 3000 ரூபாய் கட்டி சேர சொல்லி நான் சொல்லிட்டேங்க அவர்கிட்ட. அது வந்துட்டாவே அப்புறம் நம்ம புரிய வச்சுக்கலாம். சரிங்க. பார்க்கலாம். மதுரை நல்ல தொடக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையில நல்ல தொடக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷங்கய்யா. நாளைக்கார ஒருத்தர் ராம்குமார்னு ஒருத்தர். அவரு பேர் ராம்குமார். இவர் வேற. இவர் பேர் என்ன? இவர் பேர் என்ன? நீங்க சொல்ல. ராஜ்குமாரா? ராஜ்குமார். இன்னொருத்தர் ராம்குமார் நாளைக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் வள்ளலாறு. இவரு நீங்க கூட்டிட்டு இருந்த ராஜ்குமார் அவரு இருக்கட்டும். இன்னொருத்தர் ராம்குமார் ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஒரு 50 நாளைக்கு முன்னாடி வகுப்புல வந்திருந்தாரு. இப்ப அவர் இதுல போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு, அதாவது இதுல போட்டிருந்தேன், ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன், வாட்ஸ்அப்ல. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேர் சேர்ந்து வராங்களே, அவங்க சொல்றீங்களா? அவங்களும் 1ஆம் தேதி சேர போறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து 1 ஏக்கரை இடம் இருக்க மாட்டேங்குது. பின்னாட நான் சொன்னேன், எல்லாம் பொறுமையா செய்யுங்க, பின்னாட ஒரு மருத்துவ மையமே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. எப்படி இயற்கை மருத்துவ மையம் தொடங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது குருகுல மருத்துவமே கொண்டு வந்துடலாம். வெங்கடேச நீர் மருத்துவ குருகுல மருத்துவம்னு கொண்டு வந்துடலாம். கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன்.
அதாவது சொற்ப கட்டத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம். சொற்ப கட்டத்துல வாங்கலாம். வருஷத்துக்கு சிலர் இருந்தா நம்ம நமக்கு போதுமா. ஆ? நம்ம இதுல செஞ்சிருவோம்யா செஞ்சிருவோம்யா. ம், ம். இது மாதிரி தொடங்கிட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் நீர் மருத்துவம்னு உலகத்தை நீர் மருத்துவத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணும். இப்ப சரிங்க. வெங்கடேசன் புத்தகம் தமிழ்நாடு ஓரளவுக்கு பரவிடுது எல்லா மாவட்டத்துக்கும். எப்படி எல்லா மாவட்டத்திலயும் ஒரு 100 பேரை வச்சிருப்பாங்க. 30 மாவட்டம் இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் எப்படி ஒரு 100 பேர்த்துக்காவது போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க நிலம் இருக்கிறவங்க என்ன இதுல எப்பவோ நான் முயற்சி பண்ணதான் அது இப்போ வந்து முறையா அது சேர்ந்து செய்ய வேண்டியதுதான். இனி வந்து எப்படின்னா இனிகிட்ட சேர்ந்து அந்த 6 மாசம் பயிற்சி பெற்று 6 மாசம் கட்டணம் கட்டி தான் நீங்க மருத்துவரா வர முடியும். வெறும் நோய்ங்கிறது வேற. வெறும் நோய்ங்கிறது அவங்கள அந்த சரிங்க கட்டாயம் கிடையாது. அந்த 1 மாசம் மட்டும் சொல்லி கொடுக்கறோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. அவங்க தேவைப்பட்டாங்கன்னா மறுபடியும் 2வது மாசம் அவங்க பணம் கட்டி வைத்தியத்துக்கு பணம் கட்டுற மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நானும் கொண்டு வரேன். அவங்க வைத்தியத்துக்கு பணம் கட்டுற மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்க தீர்ற வரைக்கும் அவங்களுக்கு எப்போ எனக்கு வந்து நோய் நல்லாயிருச்சுன்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் அவங்க அவங்க அதுக்கு வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க அந்த மருத்துவ செலவு பண்ணணும். எனக்கு போதும், எனக்கு நல்லா இருக்கே, நான் இனிமேல் இதுவே நான் செஞ்சுக்குவேன், எனக்கு இது போதுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க அவங்க வந்து என்ன பண்ண சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கலாம். சொல்லிட்டு முடிவெடுத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அதாவது அந்த சுயசார்பாக தன்னை சரிபடுத்திக்கிற முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரும் பொழுது அவங்க விலகிக்கலாம் சொல்லிட்டு அந்த விளைவிக்கலாம் அவங்க. மருத்துவ கட்டணத்துல இருந்து. ஆமா ஆமா, நான் இனிமேல் செஞ்சுக்குவேன், எனக்கு அந்த தைரியம் வந்துருச்சு, நான் இப்படித்தான் செய்ய போறேன், எனக்கு வந்து அப்படிங்கிற அந்த தைரியம் ம். வரணும். ஏன்னா அந்த தைரியம் வர்ற மாதிரி இவங்க மருத்துவ ஆமாங்க. சான்று காட்டணும். மருத்துவத்துல அந்த ரத்தத்துல காட்டணும். ரத்தத்துல எவிடன்ஸ் சான்றுகளை காமிக்கணும். சான்று காட்டி எல்லாத்துக்கும் எப்படி வெங்கடேசன் காட்டியிருக்காரு இல்லையா? வெங்கடேசன் புத்தகத்துல காட்டியிருக்காரு இல்லையா? அப்ப ஆமாங்க. இந்த யோக முறையை வந்து அறிவியலுக்கு உட்படுத்தணும். அதுக்கு நீங்க அந்த தகுதி இருக்கணும். ஒரு நோயாளினாவே எல்லாத்துக்கும் உட்படுற தகுதி இருக்கணும். செலவு பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப எப்படி மெடிக்கல் ஏனுங்க ஒரு மருத்துவமனைக்கு போனா எல்லாமே பிரிச்சு நமக்கு செலவு கம்மி. நம்மளுது செலவு கம்மி, செஞ்சு ஆகணும். நீங்க அவன் செலவு அதிகமாகப்படுத்துறதுக்கு தப்பிக்கிறது இல்லை. செலவு அதிகமாகப்படுத்துறான் தப்பிக்கிறது இல்லை. எந்த ரிசல்ட்டும் கிடையாது. அவன் சாவுதாங்க. இது அப்படி இது வாழ்வுக்கு வந்துடுறீங்க. இது அப்படி இல்லை. செலவும் கம்மி, வாழ்வும் கிடைச்சிடும். என்னது வாழ்வு கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதாவது நம்ம சாகுறது வரைக்கும் எந்த ஒரு துன்பத்துக்கும் ஆட்பட போறது இல்ல. அதுதான் பெரிய வெற்றி. ஆமாங்க. அது மட்டும் இல்ல, அது மட்டும் யாரோடும் தொடர்பு வச்சுக்க தேவையில்லை. யாரோடும் தொடர்பு வச்சுக்கிற வேண்டியதில்ல, ஏன்னா உங்களுக்கு சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்ல, நேரடியாக விண்வெளியோட தொடர்பு. நீங்க விண்வெளியில இருந்து பண்ணிக்கிறீங்க. இல்ல விண்வெளியோட தொடர்பு, ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, இதுதான் உங்களுக்கு ஆமாங்க. தேவையில்லாது. அது பாருங்க, இது அந்த இந்த உடம்பு சுத்தமாக சுத்தமாக அதுவே தேவைகளை குறைக்க ஆரம்பிச்சிடும். தேவைகளை ஆமாங்க. ஆடம்பரத்திலிருந்து விலகிடுவீங்க. அது எந்த சந்தேகமே இல்லை. எதுல இருந்து விலகிடுவீங்க? ஆடம்பரத்துல இருந்து விலகிடுவோம். அது தானே. இப்ப நான் விலகி நிக்கிற மாதிரி நான் இல்ல, நான் விலகிட்டு இயற்கையாக அது விலகிட்டு போயிடும். ஏன்னா ஆடம்பரமே பிடிக்காது. ஆடம்பரமே பிடிக்காது. ஏன்னா அது பூராமே மட்டும் இல்ல. போலி அப்படிங்கிறது தெரியுதுல்ல. அதுதான் சரி. அதனால போலி, ஆரோக்கியமற்றது. பரவாயில்ல பரவாயில்ல. அது கூட வந்து ஒரு கணவன் மனைவி 2 பேரும், ஒருத்தர் பேர் மதன்னு பேரு. மதன். அவர் ஏற்கனவே அவர் 1.5 வருஷமா 1 வருஷமாவே கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட மறுபடி நேற்று ஒரு 5 புத்தகம் வாங்கிட்டு போனாரு. மொத்தம் என்ன 20 புத்தகம் கொண்டு வந்தா 20 புத்தகம் வாங்கியாச்சு. அவ்வளவுதான். நேற்று அவரு 10 புத்தகம் எடுத்துட்டு போனாரு சுந்தர். அப்புறம் நீ கூட 5 வாங்கிட்டு போனீங்க. அப்புறம் இவர் இந்த மதன் கணவன் மனைவி 2 பேரு, அவர் 5 வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே பழைய புத்தகம் ஒரு 6-5 புத்தகம் வச்சிருந்த மாதிரி பெட்டியில இருந்து இப்பதான் எடுத்தேன். அது இங்க எப்பயும் இருப்பு வச்சிருவேன். எப்பயுமே இங்க 10 புத்தகம் இருப்பு வச்சிருவேன். மதுரையில எப்பயுமே 10 புத்தகம். நான் வந்தா தான் அதை வெளியிட போயிட்டேன், எடுக்க மாட்டேன். இங்க வந்தா பாப்போம். இங்க ஒரு எடுத்துக்கலாம். எப்படியோ 2-3 வருஷத்துல ஏதோ ஒன்று ஆகட்டும். 2-3 வருஷத்துல மாற்றங்கள் வரும்.
ஆமா ஆமா. ஆனா முன்னேற்றங்கள் ஆமா, முதல்ல கத்துக்கிறவங்க முன்னேற்றம். உறுதியா நிக்கணும். நல்ல சரளமா பேச கத்துக்கணும். சரிங்க. பயமே இருக்கக்கூடாது. பயமே இருக்கக்கூடாது. மீடியாவுல பேசுறது இன்னைக்கு பொது நீங்க இப்ப நான் பேசுறேன்ல, மீடியால தான் பேசுறேன். யாராவது வர சொல்லுங்களா மக்கள? மீடியால பேசுங்க. எனக்கு எனக்கு கமெண்டே ரொம்ப குறைவா தான் இருக்கு. அந்த ம். பாருங்க, இந்த கமெண்டே குறைவா இருக்கு. ஒண்ணு லூசுன்னு சொல்லுவான், இல்லாட்டா வணக்கம்னு சொல்லுவான். வேற எதுவும் போட மாட்டான். அதாவது கமெண்ட் போடுற அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும் இல்லையா? ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல? ஆமா. சும்மா கிரிட்டிசைஸ் இல்லைங்கய்யா, இங்க பண்ணுவானுங்க. சேல்ஸ் அந்த இது இல்லாத ப்ராடக்ட்னு போது இது சேல்ஸ் ப்ராடக்ட்னு எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. இதை வச்சு ஆமா, விளம்பரம் காட்டுறது, அதை வச்சு விளம்பரம் காட்டுறது எதுவுமே இல்ல. அதுவும் இல்ல. இருக்கிற ப்ராடக்ட் இருக்கிற ப்ராடக்ட் இழுக்கிற ப்ராடக்ட சுத்தம் செய்யறதுதான் இது. ஆமா, இருக்கிறது சுத்தம் ப்ராடக்ட் செய்யறதுனால இது என்ன தண்ணி சொல்றதுன்னே தெரியல. என்னடா மட்டும்தான் சுத்தம் சுத்தங்கிறான். வாழ்க்கை முறை மட்டும்தான். அது வந்து எப்படி பேசுவான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மள ஏதாவது புதுசா நம்மள வந்து சும்மா கவனிக்கிறான் பாருங்க, அவனுக்கு ஏதாவது கிண்டல் அடிப்பாங்களே தவிர, உண்மை உணர்ந்தவங்க பேசவே மாட்டாங்க. உண்மை உணர்ந்தவங்க பேச மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரு இதே வந்து ஒரு 100 பேர் இந்த குழுவுல வந்திருந்தாங்கன்னு வச்சுக்க, நிச்சயமா ஒரு 10 பேராவது கமெண்ட் அடிச்சிருப்பாங்க. இப்ப வரதே ஒரு 4 பேர் 5 பேர் தான். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து நேரடியா கேட்கிற கேள்விக்கு பதில் அனுபவிக்கிறதுக்கு சொல்றதுனால, தானே, சாப்பிடறதுக்கு தானே. ஆ, சரி. இப்ப ஏதோ ஒரு தத்துவம் எடுத்துக்க, ஏதோ தத்துவத்தை விசாரணை பண்ணுங்க. அந்த இது சட்டம் இயற்றமைப்பு, சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு, அப்புறம் வந்து நியாயம், நீதிமன்றங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள், அதை தான் நான் படிச்சோம். அதுல இருந்து ஆரம்பிங்க. இன்னைக்குன்னு ஒருத்தரை காணோம். ஆமாங்க. ம். 2 பேர் தான் வந்திருக்கீங்க. நல்லது. ம். ஜனநாயகத்தின் 4 தூண்கள் எனப்படுபவை: ம். சட்டத்தை உருவாக்கும் அமைப்பு, லா மேக்கிங் பாடி; சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரும் அமைப்பு, எக்ஸிகியூட்டிவ் பாடி; நியாயஸ்தலங்கள், ஜுடிஷியரி; பத்திரிகை தகவல்கள், பிரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பக்கம் வந்து 115. ம். பக்கம் 115. ஓகேங்களா? மேற்கண்ட அமைப்பில் மக்களை எந்த லட்சியத்தை நோக்கி முன்னேற்றுவது என்ற செய்தியோ அதற்கான திட்டமோ கிடையாது. ம். இது இன்று நேற்றல்ல, மனித சமுதாயம் உண்டான நாளிலிருந்து இருந்து வரும் குறைபாடு. ம். நாம் எல்லோருமே மேற்கண்ட வட்டத்திற்குள்ளேயே வாழ்கிறோம். ஒரு சாதாரண ரேஷன் கார்டு நாம் வைத்திருந்தால் கூட அது நாம் மேற்படி அமைப்புக்கு உட்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது. ம். சுருக்கமாக சொன்னால், நாம் பிறவியிலிருந்தே ஒரு சகலத்தையும் அரசாங்கத்திடம் கொடுத்துவிட்டு அவர்கள் சட்டப்படி பெற்று கொள்கிறோம். ம். இது ஆதியிலிருந்து வந்த அமைப்பு. ம். உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள் மேற்படி வட்டத்திற்கு வெளியே இருந்து அதை செய்தார்கள். ம். மேற்படி வட்டத்திற்கு உள்ளே இருந்தவர்கள் கூட முயன்று வெளியே வந்ததுதான் ம். அதை சாதிக்க முடிந்தது. ம். 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 மகான் புத்தர் இளவரசராக பிறந்தார். சொல்லாமலே துறவு பூண்டு 6 வருடம் தவம் செய்து துறவு நிலையிலேயே அந்த கால சமுதாயத்திற்கு வழிகாட்டினார். திருவள்ளுவர் சங்கப்புலவர் அல்ல என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். மிகச்சிறந்த கடைச்சங்க நூலான திருக்குறள் சங்கத்தில் அரங்கேற்றமாக ஏற்பட்ட தடைகளை பற்றி ஒரு சரித்திரமே உண்டு. ஆதிசங்கரர் இறந்துண்டு இந்தியா முழுவதும் சுற்றி அத்வைத்தத்தை பரப்பினார். இந்தியாவின் 4 எல்லைகளிலும் அதற்கு மடங்களை நிறுவினார். சித்தர்கள் அவர்கள் வழியில் பாமர மக்களுடன் புரியும்படி பல நூல்கள் எழுதி நல்ல வழிகளை காட்டினார்கள். மேற்கண்ட எல்லாரும் அரசியல் என்ற வட்டத்திற்குள் வெளியே இருந்து மனித சமுதாயத்தை அவ்வப்போது வழிபடுத்தியவர்கள். திருவள்ளுவர் இரவச்சம் என்ற 2 அதிகாரங்களை அடுத்தடுத்து எழுதியதன் காரணமே இதுதான். புத்தரும் ஆதிசங்கரும் மக்களிடம் இறந்து வாழ்ந்தது தன்னடக்கம் குறித்து கொள்ள வேண்டும், சுயநலத்தினால் அல்ல. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டியின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்ற குரலில் உயிர் வாழ்தல் என்ற சொற்களை கவனிக்க வேண்டும். உயிர் வாழ்வதற்காக இறக்க வேண்டியதில்லை என்பதே பொருள். தவ வாழ்க்கை பற்றிய தவம் 27, மருந்து 95 ஆகிய அதிகாரங்களில் விளக்கியுள்ள வள்ளுவர் வயிற்றுப்பாட்டிற்காக இறக்க வேண்டாம் என்று கூறுகிறார் என்பதுதான் உண்மையான பொருளாக இருக்க முடியும்.
ம். குறிப்பு 5. மனித குலத்தின் ஆதியில் இருந்து தொடங்கிய அறிவு வளர்ச்சியை பற்றிய என் கருத்து எழுதுகிறேன். வேதங்கள் அனாதியானவை. மனித குலத்தின் மூத்த மொழியான தமிழ் சுமார் 15,000 வருடங்களுக்கு முன்பு ராவணின் மாமனாராகிய மண்டோதரியின் தந்தையாகிய மயன் என்பவரால் முதலில் பிரணவ வேதம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி ஏற்கனவே ஆரம்பத்தில் எழுதியுள்ளேன். இத்துடன் 5 விதமான வல்லமைகள் என்ற தன் சொந்த புத்தகத்தையும் மயன் எழுதியுள்ளார். மேற்படி அறிவு பொக்கிஷங்கள் இன்னும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாத பழமையான நூல் தமிழில் உள்ளன. பிறகு தமிழிலிருந்து தமிழன் ஒரு பகுதியாக தேவர்களை அழைக்க அடிவயிற்று உச்சரிப்புடன் கூடிய சமஸ்கிருதம் திருத்தமாக செய்யப்பட்டது. மந்திர மொழியாகவே ஆதி முதல் இன்று வரை இருப்பது தோன்றியது. வேதங்களும் சமஸ்கிருதத்தில் தோன்றி வளர்ந்திருந்தன. அவற்றை 4ஆக வகைப்படுத்தி முதலில் தொகுத்தவர் வேதவியாசர். அத்துடன் பிரம்மசூத்திரம் என்ற தன் சொந்த நூலையும் எழுதினார். அத்வைத்தம் என்பது பிரிக்க முடியாதது என்ற பொருள் கொண்ட வடமொழி சொல் மனிதனே கடவுள் என்ற கொள்கையை வலியுறுத்தது. துவைத்தம் என்பது மனிதனும் கடவுளும் வேறு என்று பிரித்து கூறுவது. அத்வைத்த கருத்தும் அத்வைத்தம் கருத்து வடிவம், துவைத்தம் செயல் வடிவம். அவை ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை அல்ல. அவற்றின் உபயோகம் மட்டுமே தனித்தன்மையானவை. மனித சமுதாயத்தில் துவைத்தம் செயல் வடிவில் ஓங்கி நின்று தீமை தலையெடுக்க போதெல்லாம் அத்வைத்த கருத்து வடிவில் தோன்றி அத்தீமையை அடக்கி வைத்தது. இது மாறி மாறி நடந்ததை தொடர்ந்து விளக்குகிறேன். வேதங்கள் துவைத்தம் செயல் வடிவம். யாகங்கள் அதிகரித்து மந்தையாக உயிர்கள் வெளியிடப்பட்டன. மகாவீரர், ஜெயினர், புத்தர் முதலிய மகான்கள் அத்வைத்தம் கருத்து வடிவம். ஜெயின மதமும் புத்தமும் கடவுள் நம்பிக்கை என்ற துவைத்த சித்தாந்தத்தை புறக்கணித்து அகிம்சையை வலியுறுத்தன. தன் ஒரே மகனுக்கு கூட காவி உடையை கொடுத்தவர் புத்தர் பெருமான். திருவள்ளுவர் துவைத்தம் செயல் வடிவம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்கும் திருக்குறள் இறை நம்பிக்கையோடு ஆரம்பித்து புத்த மதத்தை தழுவிய பல கோட்பாடுகளான ஒப்புக்கொண்டு துறவி, அரசன் முதல் உழவர் ஈராக பலருடைய கடமைகளையும் விவரிக்கும். உலகின் முதலாவது நிலைத்த தமிழ் வேதம் என்ற முறையில் இருந்து வருகிறது. வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு உரை ஆசிரியர்களின் ஆழ்ந்த நோக்கு மறந்த சில சொற்களால் வள்ளுவத்தை தவறான அர்த்தங்களோடு உலகிற்கு கொடுத்து விட்டதோ என்று நாம் சந்தேகப்படுகிறோம். ரொம்ப முக்கியம். மனித சமுதாயத்தின் உணவு பஞ்சத்தையே தீர்த்திருக்க கூடிய சில குறள்கள் வேறு போக்கில் விளக்கப்படுகின்றன. இது எப்படிங்க? மனித சமுதாயத்தின் உணவு பஞ்சமே போகுது. மனித சமுதாயத்தின் உணவு பஞ்சத்தையே தீர்க்கக்கூடிய சில குறள்கள் வேறு போக்கில் விளக்கப்பட்டு விட்டன. சரி, இப்ப பெரியவங்களுக்கு உலகம் ஜீரோ குரோத். பெரியவங்களுக்கு உணவு தேவையில்லை, சின்னவங்களுக்கு பழங்கள் கொடுக்கலாம் இல்ல? நிச்சயமாகுது இல்ல? பெரியவங்க பிறகு நோன்பு வச்சுக்கணும். பெரியவங்கள விரதம், பெரியவங்கள அப்ப குழந்தைகளுக்கு உணவு கொடுத்துட்டு போனோம் இல்ல? குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை மட்டும் கொடுத்தா போதும் குழந்தைகளுக்கு. என்னது? பட் ஆனா அவங்களுக்கு நம்ம வழிகாட்டியா இருக்கணும் இல்லையா? கரெக்டா என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட கூடாது நம்ம பழக்கினாதான் அவங்களுக்கு வரும் இல்லையா? எழுதி அவங்களுக்கு அந்த ருசியை காட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா வாழ்க்கை? அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கத்துக்கிட்டு போகணும். இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து கத்துக்கிட்டு போகணும். அவங்க வெளிக்கு போகாத உணவு கொடுக்குறாங்க. கொடுக்குற உணவு தப்பு. வெள்ளக்காரன் சொல்றது அடிப்படை தப்பு. வெறும் மாவை தான் கொடுக்குறாங்க. மாவை கொண்டு மூட்டை மூட்டை இறக்கி விட்டுறாங்க. மாவை கொண்டு போய் அது வெளிக்கு வராம குழந்தைங்க இறந்துரும். மாவை தின்னீங்கன்னா அசிடிட்டி அதிகமாகி உடம்பு இழைச்சிரும், வயிறு வீங்கி அமிலமா மாறிடும். என்ன
தெய்வ ராஜாங்கம். அதாவது இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சந்திச்சேன். ம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, எப்படி சோறு வந்து நீ கொஞ்சம்னாச்சும் எடுத்துக்கணும். டாக்டர்ஸ் அதான் சொல்றாங்க. சோறு வந்து அட்லீஸ்ட் வாரத்துல 2 வாட்டியாச்சும் கொஞ்சமா சாப்பிட சொல்றாங்க. ம் டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிறாங்க. ம். டாக்டர்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? மருந்தை கொடுக்குறவன்னு அர்த்தம், ஆளை கொல்றவன்னு அர்த்தம். உங்களை கொலை செய்யறதுக்கு தான் உங்களை கொலை செய்வதற்கு தான் அது சொல்றான். அவங்க யாரை செய்யறதுக்கு? உங்களை கொலை செய்யறதுக்கு தான். இப்ப இப்ப உங்களுடைய நீர் மருத்துவம் அவனுக்கு தெரியாத பொழுது, இப்ப நீங்க வந்து வேற ஒரு கல்வியில் இருக்கிறீங்க, வேற ஒரு பரிணாமத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அவன் அறிவுரை சொல்ல முடியும்னு கேக்குறேன். நீங்க என்ன பயிற்சி பண்றீங்கன்னு அவனுக்கு தெரியாது இல்லைங்க. ஆமாங்க அதானே? நீங்க என்ன பயிற்சியில இருக்கிறீங்க? என்ன நீரை மருந்தாக இருந்து வெளிக்கு இப்ப நீரை மருந்தாக இருந்து நான் வந்து காய்கறி சாப்பிடுறேங்கன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? ஆமாங்க இப்ப நீங்க சுத்தமா இருக்கிறது அவனுக்கு தெரியாது இல்ல. சுத்தமா இருக்கிறது தெரியாது உங்களுக்கு எப்படிங்க அவன் அறிவுரை சொல்ல முடியுது? அடிப்படை தப்பு இல்லையா? அட முட்டாள்கள் மாதிரி இருக்காங்கன்னு. இப்ப நம்ம ஆமாங்க இப்ப என்னுடைய காணொலியை பார்த்து இப்ப அப்படி பாத்தீங்கன்னா என்னுடைய காணொலி பற்றி எவனாச்சும் மருத்துவத்தை பத்தி பேசணும்னு பாருங்க. இப்ப காணொலி பாக்குறாங்களே தவிர எத்தனை சிலர் தான் பாக்குறாங்க. எங்கேயாவது வந்து நீ முட்டாள்தானே மூடத்தானே ஏதாவது எழுதுறானு பாருங்க, எதுவுமே எழுதுறது இல்லையே. ஏன்? இந்த தலைப்பே உணவில்லாமல் வாழுது என்னது? உணவில்லாமல் வாழும் யோக முறை. அப்புறம் எப்படி நீங்க பேசுவீங்க? அது வந்து அவங்களுக்கு தெரியணும். யாருக்கு தெரியணும்? அஹ் சொல்றவனுக்கு அதிக பிரசங்க மாதிரி பேசுறாங்க. சம்பந்தப்பட்ட சொல்றவங்க மருத்துவர்களுக்கு தெரியும். ஐயே அதை விட அறிவுரை என்பது இலவசம் தானே. ஐயா அவனுக்கு என்னையா தெரியும்? அவனுக்கு நீங்க என்ன பயிற்சி பண்றீங்க அவங்களுக்கு தெரியுமா? அங்க அலைவரிசை பிரச்சனை இருக்கு மாதிரி தெரியுது, விட்டு விட்டு எடுக்குதா? நான் பேசுறது சரியா எடுக்குதுங்களா? விட்டு விட்டு தான் ஆமாங்க உங்க பக்கம் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. வீடியோவும் கிளாரிட்டி இல்ல, வாய்ஸும் விட்டு விட்டு வருது. என்ன இது இது ஜிபி தீர்ந்து போச்சு தெரியுது. ஜிபி மாதிரி போட்டுட்டான். காலையில் நல்லா இருந்துச்சு, அப்படியே நல்லா தான் இருந்தது இல்லையா? காலையில் நல்லா இருந்தது. மேபி இப்ப இரவு நேரம்ன்றதுனால சம்டைம்ஸ் சிக்னலும் கம்மியா இருக்கலாம். இல்ல டேட்டா தீர்ந்துட்டாக்க மொத்தமாவே எடுக்காதுங்கய்யா. நெட்வொர்க் தான் ப்ராப்ளமா இருக்கும். அதான் நான் கூட சரி இப்ப ரெடியா வச்சிருக்கேன். நான் வந்து 2 ஜிபி போடலான்னு பார்த்தேன். சரி தீருதா எதை பிரச்சனை வருதான்னு பார்த்தேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அலைவரிசை கூட பிரச்சனையா இருக்கலாம். அதாவது அலைவரிசை நிறைய இருக்கிற சூடா இருக்கிற நேரமா நிறைய தகவல் பரிமாற்ற நேரம் அதிகமா இருக்கலாம் இல்லையா? தகவல் நிறைய பரிமாற்ற நேரம் கூட இருக்கலாம். ஆமாங்க டேட்டா டிராஃபிக் இருக்கலாம். என்னங்கய்யா? ஆமாங்க அதாங்க நெட்வொர்க் கவரேஜ் கம்மியா இருக்கலாம். நீங்க இரவு நேரத்துல சம்டைம்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா, இப்ப மணி 8:30 இல்லையா, கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும். மேபி இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா 10 மணிக்கு மேல போச்சுன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். இது ஃபைபர் கேபிளா இருந்தா பிரச்சனை இல்லைங்க. ஃபைபர் கேபிள் அது வேற. ஃபைபர் கேபிள் தனி. ஃபைபர் கேபிள் அது தனி. இது வந்து நான் வந்து இது வந்து அப்படி சாதாரண ஜிபி தானே போட்டிருக்கேன். இது வேற ஜிபி போட்டது பிரச்சனை. ஃபைபர் கேபிள் நார்மல் மொபைல் டேட்டா இல்லையா? நார்மல் மொபைல் டேட்டா அப்படிதான் பிரச்சனை பண்ணு. அது அங்க வீட்டில் இருக்கிறப்போ அது வந்து ஃபைபர் கேபிள். அது ஏர்டெல் ஃபைபர் கேபிள், ஏர்டெல்லு ஜியோ ஃபைபர் கேபிள், செல் வந்து போயிட்டு பயங்கர ஸ்பீடு வேலை செய்யும். அது வேற. அது இருந்துட்டு போட்டா சரிங்க ஐயா. அதனால வந்து நீங்க என்ன பயிற்சி பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. ஐயோ இது என்னன்னா உனக்கு தெரியாதையா, அவ்வளவுதான். அவங்க எப்படி அறிவுரை சொல்ல முடியும்? உங்களை நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாது. என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க, எதுவும் உங்களை பத்தி உங்களுக்கு எந்த வரலாறும் தெரியாம, எந்த வரலாறு சொல்றாரு அதாவது நீங்க என்ன பண்றீங்கிறது தெரியாம எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? வடிவேல ஒரு படத்துல சொல்லுவான், ஐயா உங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்குதுங்க அப்படின்பா. வடிவேல ஒரு படத்துல, ஐயா உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்குதும்பா. ஐயா இன்னைக்கு சாயந்தரம் கூட நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த கறி கலோரியை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த கறி இன்ஜின் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா ஏனுங்க, நம்ம உடம்பு சாராயத்தன்மை, நம்ம உடம்பு சாராயமா மாறுது. ஃபெர்மெண்டேஷன் மாதிரி சாராயமா ஆகுது. அங்க என்ன ஃபெர்மெண்டேஷன் நடக்குதா? நிலக்கரி இன்ஜின்ல ஃபெர்மெண்டேஷன் நடக்குதா? அது பர்னிங் நடக்குது. என்ன நடக்குது?
பர்னிங். நம்ம உடம்பு வைரஸ் அடிப்படை, நம்ம உடம்பு வைரஸ் அடிப்படையாக கொண்டது. நம்ம உடம்பு முழுக்க முழுக்க வைரஸ், நம்ம உடம்பு முழுக்க முழுக்க வைரஸ். நீங்க நிலக்கரி எஞ்சின் எங்கடா வைரஸ் இருக்குது? அட முட்டாளுகளை, என்னடா தப்பு கணக்கு போடுறீங்க? நிலக்கரி எஞ்சின்ல வந்து வைரஸ் எங்கடா இருக்குது? அட அறிவு கட்ட முண்டங்களா, அதை இதையும் உடம்பு கரெக்டா போட்டு நாசம் பண்ணிட்டீங்களாடா படுபாவி பயிர்களா. இல்லைங்கய்யா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் போகும்போது ஜாகிங் போகும்போது இத்தனை கலோரி பர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுன்னு அதுக்கு அரிக்கட்டையா தீந்து போறதுக்கு இப்ப எனக்கு புரியுது. கலோரியை பர்ன் பண்ணு, கலோரியை பர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா? என்ன கலோரியை பர்ன் பண்றது? பர்ன் பண்ணு அப்படின்னா அந்த சார்கோல் தான் பர்ன் ஆகும். சார்கோல் பர்ன் ஆகி அந்த கரியில இருந்து வர எனர்ஜியா வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கரி என்ஜின் தான் மூவ் ஆகும்போது அந்த எனர்ஜி கிரியேட் ஆகுது, இதாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரன்னிங் போகும்போது ஜாகிங் போகும்போது அந்த கலோரியை சாப்பிட்ட அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மீட் சாப்பிடுறோம் அப்படின்னா மீட் சாப்பிட்டியா அப்படி இத்தனை கிலோமீட்டர் ஓடி இத்தனை வெயிட்ட தூக்கி அந்த கலோரியை பர்ன் பண்ணு அப்படின்னு எதுக்கடா தூக்கணும், எதுக்கடா ஓடணும் என்னன்னு தெரியுது. எதுக்கு நான் இறைச்சி திங்கணும், எதுக்கு நான் ஓடணும்? அது திங்க முட்டா இப்ப நமக்கு தண்டனையாது. ஏதாவது அறிவு இருக்கான்னு பாருங்க. இல்ல இயற்கை என்ன பண்ணும் தெரியுமா? அறிவே இல்லாமல் செய்யறது இயற்கை நோக்கமே, புரியுதா? அதாவது என்ன சொல்லுதுன்னா, இயற்கை எவனும் இந்த உணவு பழக்கத்தை பத்தி சிந்திக்க கூடாது, எவனும் அறிவாளி தெளிவா, இயற்கை வந்து தெளிவா இருக்குது, எவனும் அறிவாளி ஆகக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்குது. நீங்க செய்முறை பண்றீங்க, நீங்க செய்முறையாளர் என்பது வேற. அப்ப படிக்கிறதும் கிடையாது. இந்த ஆகாரத்தை திங்கிறான் பாருங்க, படிச்சவன் படிக்கிற எல்லாரும்ப்பா, இந்த படிக்கிறவன் படிச்சவன் படிக்காதவன் எல்லாரும் ஆகாரம் திங்கிறானா இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஒழுங்குமுறை, ஒழுக்க முறை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெய்லி எழுந்து காலையில எழுந்து போனோம்னா போய் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஒழுக்கம் வருது. உணவுன்னு சொல்ல முடியாது, அந்த டெய்லி அந்த கட்டுப்பாடு வருது, செல்ஃப் கண்ட்ரோல் வருது. பாடியை ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க, மனதையும் கட்டுப்போக்கா வச்சிருக்காங்க. அந்த வெயிட் தூக்கணும், ஹெவி லைட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும், அவங்க இலக்க நோக்கி ட்ரை பண்றாங்க. ஆனா இதுல என்ன கொடுமைனா, அதுல ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா தண்ணியே குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெயிட் தூக்குறாங்க இல்லையா, ஹெவி வெயிட் லிஃப்டிங்ன்றாங்க பாருங்க, தண்ணியே குடிக்காம வெறும் சாப்பிடுறாங்க. அது வந்து எனக்கு மொத்தத்துல எல்லாத்தையும் கோமாளி ஆக்குறது தான் வேலை. என்னது மொத்தத்துல நேத்தே சொல்லியாச்சு ஐயா, நம்ம எல்லாரும் யோக மன்றங்களே கோமாளி ஆக்கும் போது இவனுக்குள்ள விட்டுருங்க. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக மன்றங்களே கோமாளி ஆக்கிருச்சு எல்லாத்தையும், புரியுதா? இருக்கிறதே யோக மன்றங்கள் தான், யோக மன்றங்கள் இருக்கிறது நம்பலாம், அதுவே நம்மள கோமாளி ஆக்கிருச்சு. அப்ப இதை பத்தி இது வந்து கூத்தாடிகள் மன்றம். இது இந்த உணவு திங்கிறது இதெல்லாம் கூத்தாடிகள் மன்றம். எனக்கு யோக மன்றங்களே கோமாளி ஆக்கி இருக்கும் பொழுது கூத்தாடிகள் மன்றம், இது கூத்தாடிகள் மன்றம். இது நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடலாம் ஐயா. நீங்க ஒரே போடு, யோக மன்றங்கள் நம்மள கோமாளி ஆக்கி இருக்கு. என்ன ராஜாங்கம் அந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஐயா யோக மன்றங்களே நம்மள கோமாளி ஆக்கிருச்சு. அதாவது ஆமாங்க, கோமாளி ஆக்குறாங்க. அதாவது ஆரோக்கியத்துக்கு எதிராகவே பேசி அதை ஆரோக்கியத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்களே வந்துட்டு கோமாளியத்தான் நினைப்பாங்க. அதத்தான் சொல்றேன். ஏன்னா இது மனம் தொடர்புடையது, மனம் ஆன்மா உயிர் எல்லாம் தொடர்புடையது அல்லவா? அது நம்மள கோமாளியாக்க பார்ப்பாங்க. நீங்க தப்பிச்சு போறீங்கல்ல. ஆமா ஆமா, அப்ப இந்த நெகட்டிவ் பாயிண்ட், நண்டு மேல ஏறி வெளியே போடக்கூடாது. அதேதான், நண்டு மாதிரி இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க கூட இருந்து நம்ம சமமா இருந்தாக்க நம்மளை ஏத்துக்குருவாங்க. மேல முன்னேறும் பொழுது அவங்க வந்துட்டு அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. அதுதான் அது எங்க யார் ஏத்துக்குவாங்கன்னா, யாரு தூய்மை நோக்கி போ, அதாவது பண்புடையார் உலகம். இது ரெண்டு உலகமா மாறுது. இது வந்து கேவலமான உலகம், இது வந்து பண்புடையார் உலகம். இந்த ஒழுக்கங்கிற என்ன தெரியுமா உலகம். இப்ப நீங்க பண்புடையார் உலகத்தை சேரணும், அதுக்குதான் இவ்வளவு தூரம் சொல்றது. இப்ப எங்க பண்புடைய இப்ப இதே ஒரு இது கூத்தடிக்கிற உலகம் மாதிரி ஏங்க இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லணும்? வேண்டியதில்லைங்க. என்ன 25 வருஷம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிற. எத்தனை வருஷமா? 25 வருஷம். விளங்கின மாதிரிட்ட ஏதோ சிலர் விளங்கி இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா இது நீங்க இல்லைங்க, சலிப்பு தட்டமா பேசிக்கிட்டே இருக்கீங்களா, அதுதான் யோசிக்கிறேன். ஆமா, அதாவது இலக்கு நோக்கிய பயணம்
இடமே கிடையாது. ஆஹ் இலக்கு நோக்கி, சலிப்புக்கு இலக்கு தான் உயர்ந்த இலக்கு. அதாவது பேசின பாயிண்டே 25 வருஷம். இலக்கு அதான் பேசின பாயிண்டே 25 வருஷமா பேசணும் இல்லையா? மறுபடியும் எடுத்த லெசனே ஃபர்ஸ்ட் லெசனே இப்ப 25 வருஷமா ஃபர்ஸ்ட் லெசனே தான் திருப்பி 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 வந்த 10,000 பேர்த்துக்கும் 10,000 தடவை சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? ஒரு ஆமா தடவை ஆமா. இல்ல, 10,000 பேருக்கு 10,000 தடவை. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அவர் வந்தாரு, கூட்டிட்டு அதாவது வந்தாரு. மறுபடியும் அதுல இருந்து ஆரம்பத்துல மறுபடியும் மீண்டும் சொல்றாங்க. முதல்ல ஆரம்பத்துல இருந்தா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆமாங்க. என்ன பண்றது, புதுசா திரும்ப வரப்போ திரும்ப திரும்ப பேசுறேன் திரும்ப திரும்ப. அந்த படத்துல திரும்ப திரும்ப நீ பேசுற, திரும்ப திரும்ப பேசுற, திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும். இப்ப இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் 1ஆம் கிளாஸ் போட. இப்ப நீங்க எல்லாம் வந்து இப்ப நான் வேற தத்துவத்தை பேசிட்டு இருக்கிறேன். புதுசா வரவங்க வந்து மேடம் 1ஆம் கிளாஸ் தொடங்க வேண்டியது இருக்குது. அப்ப பக்கத்தால இருக்கிறவங்களுக்கு என்ன, பக்கத்தால இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க. அந்த 1ஆம் கிளாஸ் ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுக்குறோம். திருப்பி திருப்பி 1ஆம் கிளாஸ். ஏன்னா மண்டையில ஏற வேண்டியது இருக்குதுங்க. ஏன் மண்டையில நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, மண்டையில நிறைய நப்பிட்டு வந்திருக்கிறோம். என்னது, அரைகுறையா நப்பிட்டு வந்திருக்கிறோம். அந்த அரைகுறையே அப்ப நம்ம ஒண்ணும் இல்ல. அதனாலதான் நான் எனர்ஜி சேவ் பண்ணிடுறது. இன்னைக்கு கூட 2 பேரும் பார்த்தேன். போய் பார்த்துட்டு பேசிட்டு நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், முதல்ல இந்த யூடியூப பாருங்க, ஒரு 200 வீடியோஸ் இருக்கு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கிட்ட சேருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் எடுத்துக்கோங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். புத்தகம் கொடுத்தேன். புத்தகம் கொடுத்த உடனே இல்ல எனக்கு தமிழ் தெரியாதுன்னாங்க. புத்தகம் கொடுத்த உடனே 15 எனக்கு நான் நினைச்சேன் அவங்க 15 வருஷமா இங்க சிங்கப்பூர்ல இருக்கவங்க தான். அங்க இந்தியால இருந்து வந்தவங்க என் கூட ஒரு 15 வருஷமா நட்புல இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சிங்கப்பூர் வந்த காலத்துல இருந்தே என்னோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தருணம் வந்தது. இன்னைக்கு ஐயா நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. சோ போய் பார்த்துட்டு நான் பேசிட்டு வந்த போது சுந்தரை பத்தி பேசினாங்க. சுந்தருடைய வீடியோஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்கள இது பண்றதா. அப்புறம் நான் சொன்ன இது மாதிரி சுந்தரே வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட வீடியோஸ் ஐயா கிட்ட ஒரு கிளாஸ் தான் எடுத்துட்டு இது பண்ணாருங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்படின்னாங்க. சரி நான் முதல்ல கிளாஸஸ் எல்லாம் 1 வீக் நான் கேட்கறேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, பார்த்து நல்லதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். யார் யாருக்கெல்லாம் பார்த்து நேர்ல சொல்லணுமோ அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிடுறேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நல்ல முயற்சி. சரி, 8:40 ஆச்சு. இன்னும் 5 நிமிஷம் பேசலாம். என்ன எங்க எங்க 2 பேரும் ரொம்ப தாமதம் வந்திருக்கீங்க. கேசவனே ரொம்ப தாமதம், பன்னீர்செல்வம் ரொம்ப தாமதம். சரி ஐயா, ஒரு டெத் ஒன்று கொஞ்சம் வெளியே இருக்காத தாமதம். டெத் ஒன்று ஆயிடுச்சு. அது போயிட்டு காலையில போயிட்டு இப்பதான் வந்தவங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இங்க 2-3 நாள் வந்து சிறப்பு சந்திப்பு நடந்துட்டு இருக்குது. மதுரையில வந்து சிறப்பு சந்திப்பு நடந்துகிட்டு இருக்குது. எப்பங்கயா? மதுரையில சிறப்பு சந்திப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. மதுரையில டைம் அது வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட 2-3 நேரத்தை குறிச்சு வந்து இன்னைக்கு நேத்து ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. நாளைக்கு ஒரு 2-3 பேர் வர்றாங்க. வந்து நேர்காணல். சுந்தர் பொறியாளர் சுந்தர் ஏற்பாடு. அப்புறம் ராமஜெயம் தெய்வராஞ்சாங்க அவருடைய ஏற்பாடு. அப்புறம் மதன் ஒருத்தர், அவர் ஏற்கனவே 1 வருஷமா கவனிச்சுட்டு இருக்கிறவங்க. அவங்க இப்ப புத்தகம் 20 புத்தகம் கொண்டு வந்தேன். 20 புத்தகத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. போயிருக்கு எல்லாரும். 2-3 பேர் ஆசிரியர் இதுல. 2 ஒருத்தர் ஆசிரியர், ஒரு பொறியாளரு, ஆசிரியர், இந்த மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. அதாவது பொறியியல் கல்லூரியில் ஆசிரியர்கள், அது இன்ஜினியர் காலேஜில் ஆசிரியர். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சரி சரி. திருலோகச்சந்தர் அது முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான். ஜீரகுரத்து, அதுக்கப்புறம் உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற இந்த ஆராய்ச்சி நூல், அத்வைதம் செயல் வடிவம். அத்வைதம் கடைசி பேராகிராஃப் மட்டும் படிக்கணும். படிங்க, முடிச்சுக்கலாம். இது வந்து விவாதம் பண்ணல, ஒரு 2 நிமிஷம் விவாதம் பண்ணி முடிச்சுக்கலாம். காலையில் 4:30 மணிக்கு வர்றீங்களா? காலையில் 4:30 மணிக்கு வகுப்பு வர்றீங்களா? இல்ல காலையில் 4:30 மணிக்கு வகுப்பு வர்றதா வைக்கிறேன். 6 மணிக்கு வச்சு வர்றதா 4:30 மணிக்கு வச்சுக்கலாம். ஓகேங்கய்யா.
இல்லைங்கய்யா, நீங்க பாருங்க, நீங்க எழுந்துட்டு நீங்க பிங் பண்ணுங்க. நான் எழுந்துட்டேன்னா நான் இப்ப கால் ஆ பண்றேன். சரி. ஏன்னா எனக்கும் காலையில வெளியே 7 மணிக்கு 8 மணிக்கு வெளியே போகணும். ஸோ நான் 7 ஆ மணிக்கு நான் கிளம்பிடுவேன். 7 பாக்குறேன், மணிக்கு போட்டு கிளம்பிட்டா பாக்குறேன், லைக் 4:30 வந்து 1 மணிக்கு ஹவர் போட்டு டிராவல் பாக்குறேன். டைம்ல வந்தா பேசலாம் பேசலாம், ஃபுல்லா. 6 மணிக்கு போயிடலாம். ஓகேங்க. 4:30 மணிக்கு யாராவது வந்தாங்கன்னா பண்ணலாமே. சரிங்க. நம்ம அப்போ டைம் நம்ம நாளை காலையில் 4 தானே? அது வழக்கம்போல இல்ல 4:30 நம்ம டைம் 4:30 காலையில் 6 4:30 12. தானே? ம். ஓகேங்க. ஓகே. தெய்வ ராஜாங்கம் என்ன பண்றாரு? சரிங்கய்யா, அப்ப காலையில 4:30 காலையில மணிக்கு என்ன சந்திப்போம். பண்றீங்க? ராஜாங்கம், தெய்வ ராஜாங்கம். என்ன காலையில 4:30 மணிக்கு என்ன பண்றீங்க? பால் கீழ் கறக்குறீங்களா? நாளையில இருந்து வர்றேங்க. நாளையில இருந்து வரேன். அதாவது எனக்கு வீட்டுல டவர் இல்லாம இருக்குங்க. இப்ப தோட்டத்துல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கிடைக்குது. ம். ஓஹோ. வீட்டுல நெட்வொர்க் கிடைக்காது எனக்கு. வீட்டுக்குள்ள கிராமத்துல. ஆ. வீட்டுக்கும் இப்ப தோட்டத்துக்கு அந்த எவ்வளவு ஒரு தூரம்? 10 நாளா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வருங்க. அவ்வளவுதானா? இருந்தாலும் சிரமமா இருக்கு. நீங்க ஆமாங்க. பேசாம நீங்க பெரும்பாலும் தோட்டத்துல இருக்கிறது நல்லது. வீட்டுல இருக்கிறது நல்லதா, தோட்டத்துல இருக்கிறது நல்லது? எது உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்குது? எனக்கு தோட்டம் ஆரோக்கியமா இருக்குங்க. அப்புறம் என்ன முடிவு பண்ணுங்க. இருந்தீங்கன்னா அந்த நல்ல எண்ணங்கள் வரும். நீங்க தோட்டத்துல இருக்கிறது நல்ல எண்ணங்கள் வரும். அதாங்க, தோட்டத்துல இருந்து நாளையில இருந்து கிளாஸும் அட்டன் பண்றேன். 1ஆம் தேதியில இருந்து நான் அந்த மருத்துவ மாணவராவே ஜாயின் பண்ணிடுறேன். ரைட். அருமை, அருமை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள் சொல்லிருங்க ஐயா. ஆ, ஆ. ஓகே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சரி, தேங்க்யூ சரி. தேங்க்யூங்க. ஆ, ஆ, ஆ. நன்றி, நன்றி. சேர்ந்து யாரா? ஆ, ஆ, ஆ. சேர்ந்து அதாவது இப்ப நீங்க இந்த முதல் பாடத்தவே நடத்திக்கிட்டு இருக்கிறத நாங்க எல்லாரும் சேர்ந்து முதல் பாடத்தை வேற மாதிரி ஆரம்பிச்சிடறோங்க. ஆமா, ஆமா, ஆமா. சரி, சரி. நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறது நாங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஆ, ஆ, ஆமாம், ஆமாம், ஆமாம். எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, ஆசிரியர் துணியில கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஐயா. ஆமா எடுக்க. அப்ப நான் கவனிப்பேன்ல. ஆல்ரெடி தப்பா ஆசிரியர் தானே அவரு. நீங்க எடுக்கிறப்போ நான் கவனிப்பேன் எப்படி எடுக்கிறாங்க, என்ன அப்ப அதான் உங்களை பேச வைக்கிறது. எதுக்கு உங்களை படிக்க வைக்கிறது? இல்ல, என்ன பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் ஐயா பரிணாம சித்தாந்த படி பேசும்போது எக்ஸ்பிளனேஷன் அருமையா கொடுத்தாரு. அப்போ ஒரு வாட்டி நான் கவனிச்சேன். அப்புறம் தான் மிடில்ல சொல்லும் போது ஐயா ஆசிரியர் சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சிட்டேன். அக்கா ஐயா வேற லெவல்ல பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஐயா ஆசிரியரா இருக்கிறதுனால இப்படிதான் மாணவர்களுக்கு எடுத்து எடுத்து பேசி பேசி அந்த சப்ஜெக்ட பேசி பேசி பழக்கம் இருக்கும் இல்லையா, நேச்சுரலாவே. ஆமா, கிடந்த ஆமா. அதுவும் நல்ல ஒரு என்ன சொல்றது, அது ஃப்ளோலயே கரண்ட்லயே இருக்கிறதுனால பசங்க கூட பேசி பேசி மாணவர்களுக்கு எப்படி பேசணும், எப்படி உற்சாகம் பண்ணணும் அப்படின்ற அந்த நுணுக்கமும் தெரியும். ம், ம், ம். சோ மாணவர்கள் எப்படி பேசினா எப்படி புரியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, பாயிண்ட். அவங்களோட நுணுக்கங்கள் ஒண்ணு இருக்கும் இல்லையா. ஆமா, ஆமா, ஆமா. இன்னைக்கு கூட அவரே பேசினாரு. 5 நிமிஷம் பேசினாரு. ராமஜெயம் கூட தெய்வராஜா கூட இதுதான் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 1ஆம் நிலை 2ஆம் நிலை 3ஆம் நிலை எப்படி மாறுச்சு, இயற்கையாகவே மாறுது அப்படிங்கிறத பேசினாரு இன்னைக்கு. நானும் வகுப்பு எடுத்துட்டேன். அவரும் நீர் மருத்துவத்தை பத்தி அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்படி பாடம் இப்ப போட்டு எங்க போனா மாணவர்களை நம்ம ஒவ்வொரு, அதாவது மாணவர்கள் பல நிலையில இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நம்ம தகவலை கொண்டு போகணும். ஆமா, 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 ஆமா. இப்ப நம்ம பாடத்தையுமே அந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆழ் மனதுல இருக்கீங்க. சில உங்ககிட்ட நேத்து வந்தப்ப பர்சனலா சிலது பேசினேன் உங்ககிட்ட. அந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள், சில பிரச்சனைகள்னால என்னால இதுல ஒரு முழுமையானது ஈடுபட முடியாதனாலதான் காலையில 6 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நாள் 8 மணிக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நாளையில இருந்தோ அல்லது 1ஆம் தேதியில இருந்து கட்டாயமாக காலை மாலை 2 வேளையுமே அதிகபட்சமா அட்டன் பண்ணிடுவேன். முழுமையாக நீங்க அந்த ஆசிரியருக்குரிய பயிற்சி என்னென்ன கொடுக்குறீங்களோ அதை 100% பெர்ஃபெக்டா உங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. சரி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சரி, சரி. நம்பிக்கையாக செயல்படுங்க. அதுல மாற்றம் சரி, சரி, சரி. நல்லது, நல்லது. சரி, இன்னும் 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். சரி, முடிங்க. உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற இந்த ஆராய்ச்சி நூல் அத்வைதம் செயல் வடிவம். ஆதிசங்கரர் சித்தர்கள் ஆதிசங்கரர் மற்றும் சித்தர்கள் ஆகியோரின் வழியை பின்பற்றி
நிறைவு செஞ்சுக்கலாம். ஆதிசங்கரர் சித்தர்கள் ஆகியோரின் வழியை பின்பற்றி கருத்து வடிவமான அத்வைத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது இப்புத்தகத்தின் முயற்சியாகும். அதாவது கருத்து வடிவத்தை செயல்படுத்தி கொண்டு வரணும். இப்ப நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். இப்ப நிறைய பேரு யோக மன்றம்னு சொல்லிட்டு எந்த நோயும் அவங்க தீர்ப்பதில்லை. இப்ப யோக மன்றம்னு இந்தியாவில் நிறைய இருக்கு, லட்சக்கணக்கான மன்றங்கள் இருக்குது. அந்த யோக மன்றங்கள் அடிப்படையான ஒரு நோயை கூட தீர்க்க முடியல. அது புரியுதா தெய்வநாயகர்? இந்தியாவில லட்சக்கணக்கான யோக மன்றம் இருக்குதுங்க. மட்டும்தான் இருக்குது. இந்த யோக மன்றத்திலயாவது எங்கேயாவது போய் ஒரு நோயை தீர்த்திருக்கானுங்களா? வார்த்தைகளே வரல, அதனுடைய தகவலே கிடையாது. யோக மன்றம்னு சொல்லி சொல்றாங்க ஒழிய நோய் தீர்த்தான், நோயை தீர்ந்து போச்சுன்னு சொல்லி சொல்றதுக்கு 1% கூட இல்லைங்க. கொடுமை 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 கொடுமை. இது கேவலத்திலும் கேவலமை. என்னது? அப்ப என்னதான் யோக மன்றம் பண்றானுங்கன்னு கேக்குறேன். என்னதான் அவனுக்கு பண்றானுங்க? இந்த 2000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த இந்தியாவுல? கொடுமையா இருக்கு. சாப்பிடுறது விதவிதமா சொல்றாங்க, அது இயற்கை உணவு அது இதுன்னு சொல்லி. ஆனா நோய் தீர்ந்த பாட்டை காணுமே. நோய் அதுதான் உண்மையான யோக நிலை. அதாவது அடிப்படையே தமிழ்ல தமிழ்ல ஒரு பழமொழியா இருக்குது. ஒரே வரி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சரி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது அளவில்லாத செல்வம்ங்கிறான் இல்லையா? அது எப்படியா கொடுக்க போறீங்க? இப்ப யோக மன்றத்துக்கு போய் யாரு யோக மன்றத்துக்கு போய் இந்த கேள்வி இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில பேசுவோம். இப்படி கூட நாளைக்கு பேசலாம். இதுவரை இருந்த யோக மன்றத்திற்கும் நாம் எடுக்கிற முயற்சிக்குள்ள வேறுபாடு. இப்ப எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இருந்திருப்பீங்க. அது அந்த யோக மன்றத்தின் பேரை நமக்கு தேவையில்லை. எல்லாரும் நானும் யோக மன்றத்துல இருந்தேன், அதோட முடிச்சுக்கலாம். சரி, நீங்க இருந்த யோக மன்றத்துக்கும் இப்ப இருக்க நாம் குருகுல யோக மன்றங்கள், அது யோக மன்றங்கள் கிடையாது, அதுல கூத்தடிக்கிற மன்றம் அப்படி வச்சுக்கலாம். நான் பேசலாம், நீங்க பேச முடியாது. எல்லாரும் கூத்தடிக்கல மன்றங்கள். நான் சொல்றது இது தனி மன்றங்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னை பசி தாகத்தை கட்டுப்படுத்தி அந்த பிறவி நோயை குணப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழுகின்ற மனிதனாக மாற்றுகின்ற தனி மனித யோக மன்றம். ஒவ்வொரு மனிதனும் யோக மன்றம் தான், ஒவ்வொரு தனி மனிதனும் யோக மன்றம் தான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். சரியா? நாளைக்கு என்ன பண்ணோம்னா காலையில நீங்க இருந்த பழைய யோக மன்றங்களுக்கும் நாம் எடுக்க போற முயற்சி, நாளைக்கு எதிர்காலத்துல நாம் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயாவது ஒவ்வொரு மாணவரை இப்ப நம்ம இப்பதான் தொடங்குறோம். இந்த மாதிரி 6 மாசம் பயிற்சி உள்ள மாணவனை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா இதை தொழிலா கொண்டு வரக்கான வேலையை நாம செஞ்சு கொடுக்கணும். நிச்சயமா அவங்களுக்கு இடம் இருக்கணும். நிச்சயமா ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடம் இருக்கணும். அப்ப அவங்களோட இப்ப நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன்னா ஒரு ஒரு இடம் வேணும் இல்ல? இப்ப நான் இன்னைக்கு மதுரையில இருக்கிறேன்னா இங்க ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி பேசுறதுக்கு இடம் வேணும் இல்ல? நான் சொல்றது புரியா? நான் பேசுறது யாருக்குங்க அலைவரிசை சரியா கேட்கலையா? நிறைவு செஞ்சுக்கலாமா? வருதா? சுத்தமா நின்று போச்சு.